சென்னையை சுற்றியுள்ள நவக்கிரக ஆலயங்களில் சனீஸ்வரருக்கு உரிய ஆலயமாக விளங்குவது சென்னை அருகே உள்ள பல்லாவரம் ரயில் நிலையம் அருகே 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புகழ் சோழநல்லூர் என்ற புராண கால பெயர் கொண்ட தற்போதைய பொழிச்சலூர் ஆகும். தொண்டைவள நாட்டு நவக்கிரக ஸ்தலங்களில் சனி பகவானுக்கு சிறப்பு தலமாக விளங்குவது இவ்வாலயத்தில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் சிவலிங்கம் பல லட்சம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுயம்புலிங்கம் என்பது ஆய்வாளர்கள் கருத்தாகும். அகத்திய முனிவர் இமயமலையை விட்டு பொதிகை மலையை நாடி தவம் செய்ய வந்த போது இந்த பொழிச்சலூர் திருத்தலத்தில் தங்கி அங்குள்ள சுயம்புலிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தார். அதன் பலனாக அகத்தியருக்கு சிவபெருமான் காட்சியளித்தார், அருள் தந்தார் என்பது புராணம் கூறும் கதையாகும். அதனால் பொழிச்சலூர் இறைவனுக்கு அகஸ்தீஸ்வரர் எனவும் அம்பிகைக்கு ஆனந்தவல்லி எனவும் திருநாமம் ஏற்பட்டது. சனி பகவான் இத்தலத்தில் நல்லார் என்ற தீர்த்தம் அமைத்து அதன் நீரால் சிவபெருமானை நாள்தோறும் அபிஷேகம் செய்து வழிபட்டார். அதனால் அவர் பிறருக்கு செய்த பாவத்தை போக்கி சிவபெருமான் அவருக்கு அருளினார். அதன் பின் தன் பாவத்தை போக்கியது போலவே தன் பக்தர்களின் பாவத்தையும் போக்க வேண்டும் என்று சிவபெருமானை சனீஸ்வரர் கேட்டுக்கொண்டார். அவ்வாறே ஆகட்டும் என்று சிவபெருமானும் அருள் செய்தார். திருநள்ளாரை போல் இவ்வாலயத்திலும் சனி பகவான் தனி சந்நிதியில் எழுந்தருளியுள்ளார். இதனால் இவ்வாலயம் தொண்டைவள நாட்டு நவக்கிரக ஸ்தலங்களில் சனி பகவானுக்கு சிறப்பு பரிகார ஸ்தலமாக விளங்குவதோடு பொழிச்சலூர் வடதிருநள்ளார் என்றே அழைக்கப்படுகிறது. மேலும் இத்தலம் ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது என்பது தனி சிறப்பாகும்.